அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் சையத் டி அட்வைஸ். எல்லாம் நல்லபடியாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், ஸோ துக்கமான ஒரு செய்தி. அது எப்படி உங்களால் தெரிஞ்சுன்னு நான் நம்புகிறேன். இப்போது சில நாளுக்கு முன்னால் மதியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், அதாவது உம்ராக்கு போன இந்த பயணிகள் அப்போது ஏற்பட்ட அந்த விபத்து. ஸோ இது இதனால் என்ன உங்களுக்கு தோன்றுது சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இந்த பயணிகள் போன அந்த ஆட்கள் ஸோ திரும்பி இந்தியாவுக்கு வரல. அவங்களுக்கு அங்கேயே அடக்கம் செய்கிறோம் சொல்லி அவங்களுக்கு அங்கேயே மரணம் சொல்லி எல்லாம் அவங்களுக்கு எழுதி வச்சுட்டாங்க. பயணம் எங்கே உம்ராக்கு போன பயணம் மதீனா போகிற அந்த வழியில் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு நீங்களாம் எப்படி எதிர்பார்க்கணும்னு சொல்லி கண்டிப்பாக இது அல்லாவோட கூப்பிடுதான், சரிங்களா? மதீனாவில் இப்போ அவங்க ஒர்க்கை செஞ்சுக்கிறாங்க. என்ன ஒரு பாக்கியம்! இந்த மக்களை திரும்பி இந்தியாவில் பார்க்கணும்னு சொல்லி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கு நடந்த ஒரு விபத்துனால இந்த மொத்த குடும்பமும் அந்த சேர்ந்த 42 பேருங்களும் பயணி சேர்ந்த அந்த அத்தனை பயணிகளாலும் ஸோ இப்போ இல்லை உலகத்தில். ஸோ இதனால் எல்லாம் மவுத் எங்கேயானோ வச்சுருக்கான். ஸோ அது இங்கேன்னு இல்லை, எங்கேயானோ வச்சுருக்கான். ஸோ அழைப்பு வந்தால் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி சும்மா அவங்களுக்காக துவா செய்யுங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு குடும்பம் மொத்தம் 3 குரூப் குடும்பமே மொத்தமாக போயிருக்கானாக்கா எல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ யோசிப்பாங்க பாருங்கள். ஸோ துவா செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு ஸோ நம்மளுக்கும் ஒரு நாள் மரணம் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் பாவத்தை கழிக்கணுன்னாக்கா, உலகத்திலேயே கழிக்கணுன்னாக்கா சிறந்த வழி துவா, தொழுக. அதை விட்டால் வேறு எந்த வழியும் இல்லை. ஜக்காத் மெயின், ஜக்காத் செய்யுங்க கண்டிப்பாக. மீண்டும் சந்திக்கிறேன் இந்த இன்னொரு வீடியோவில். நான் உங்கள் சையத் ஃப்ரீ அட்வைஸ்.